தொழில்நுட்பம் வளர வளர ஆபத்துகளும் அதிகமாகிட்டு வருது. அதுக்கு இன்னும் ஒரு சான்றா அமைஞ்சிருக்கு இப்ப நாம பார்க்க போற ஒரு விஷயம். அதுதான் ஸ்மார்ட் கண்ணாடி வீடியோ ரெக்கார்டர். இது என்ன புதுசா ஆரம்பிக்குது அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆமாங்க, இப்ப ஸ்மார்ட் கண்ணாடிகள் மூலமா பெண்கள் அதிகமா வீடியோ பதிவு செய்யப்படுறாங்க அப்படிங்கிற அதிர்ச்சி தகவல் வெளியாகி இருக்கு. அதை பத்தி இன்னைக்கு டீப் டைவ் தொகுப்புல விரிவா பார்க்கலாம். அமெரிக்காவில் ஒரு பெண் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் பொருட்களை வாங்குறாங்க. அப்போ திடீர்னு ஒரு நபர் வந்து, எக்ஸ்கியூஸ் மீ சென்யூரிட்டா, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, நாம ஏன் ஒரு காஃபி குடிக்க போகக்கூடாது அப்படின்னு அவர் கேட்க, அந்த பெண் இல்ல வேண்டாம், நான் இப்பதான் லவ் பிரேக்கப் ஆகி இருக்கேன்னு மறுக்கிறாங்க. இந்த உரையாடல் கொஞ்ச நாளைக்கு அப்புறமா சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகுது. இந்த காட்சிகளை முதல்ல நாம பார்க்கலாம். That man came up to me. It wasn't holding anything. I thought this was like a genuine interaction and I was just trying to be nice. And I know people are like, why are you crying over it? It's so gross to see yourself and it's really hard and I know it's embarrassing to sit there. But I was trying to be honest and I never wanted my breakup to be public like that. இந்த வீடியோவை பார்த்த இந்த பெண், உரையாடல் எப்ப நடந்துச்சுன்னு எனக்கு தெரியும், ஆனா நான் வீடியோவில் ரெக்கார்ட் ஆகியிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு ஞாபகமே இல்லை. எப்படி இது வந்துச்சு, அந்த நபர் எப்போ என்ன வீடியோ எடுத்தாருன்னு தெரியல, இது ரொம்ப அநாகரிகம், இப்படிலாம் அனுமதி இல்லாமல் எப்படி ஒரு நபர் வீடியோ பதிவு செய்ய முடியும்னு கண்ணீரோட ஒரு பதிவு போட்டிருக்காங்க. இந்த சம்பவம் கண்டிக்கத்தக்கதுன்னு அந்த பெண்ணுக்கு ஆதரவா கமெண்ட்டுகளும் வருது. இந்த விஷயம் அமெரிக்காவில் தானே நடந்திருக்குன்னு நாம யோசிக்கலாம், ஆனா நாளைக்கு அது நமக்கும் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் நாம புரிஞ்சுக்கணும். காரணம், இந்த வீடியோ ஸ்மார்ட் கண்ணாடி மூலமா பதிவு செய்யப்பட்ட வீடியோ. ஆமாங்க, பிரபலமான சில ஹை சன் கிளாஸ் பிராண்ட் நிறுவனங்கள் வீடியோ பதிவு செய்யக்கூடிய கேமரா பொருத்திய சன் கிளாஸை விற்பனை செய்யறாங்க. ஆனா இந்த சன் கிளாஸ் எந்த ஒரு தவறான நோக்கத்தோடையும் உருவாக்கப்பட்டது இல்லை. இது ஒருவேளை நீங்க போற சுற்றுலா இடங்களை நீங்க போட்டிருக்க கண்ணாடியில பதிவு செய்யலாம், இல்ல நீங்க ஏதோ ஒரு சாகசத்தை செய்யறீங்க அப்படின்னா ஹேண்ட் ஃப்ரீ இல்ல செல்ஃபி வீடியோவாகவும் அதை பதிவு செய்ய இந்த ஸ்மார்ட் கண்ணாடிகள் உருவாக்கப்பட்டுச்சு. இதோட மதிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா சுமார் 40,000 ரூபாய் வரை இருக்கும். அதாவது 25,000 40,000 ரூபாய் வரைக்கும். இந்த ஸ்மார்ட் கண்ணாடிகள் மூலமா நீங்க 3 நிமிஷம் வரைக்கும் வீடியோவை ரெக்கார்ட் பண்ணலாம். அதுவும் வித் 4K ஹையர் ரிசொல்யூஷன் மூலமா நீங்க வீடியோவை ரெக்கார்ட் செய்ய முடியும். இந்த ஸ்மார்ட் கண்ணாடியை உங்க போன்ல இருக்க ஆப்போட கனெக்ட் பண்ணிட்டா பதிவு செய்கிற வீடியோக்கள் எல்லாமே உங்கள் ஃபோன் கேலரியில் சேவ் ஆகிடும். இந்த கண்ணாடி மூலமாக வீடியோ பதிவு செய்ய எப்படி நம்ம வந்து ஆப்பிள் ஃபோன் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஹே சிரி கால் அப்பா அப்படின்னு ஒரு வார்த்தையை கமெண்ட் மூலமா அவங்க ஆர்டராக போட்டாங்கன்னா அதே மாதிரி அந்த கால் அந்த நபருக்கு போகும். அதே மாதிரி தாங்க இந்த கிளாஸ் அணிஞ்சிருக்கவங்க வீடியோ ரெக்கார்ட் அப்படின்னு சொன்னாலே வீடியோ பதிவாக ஆரம்பிச்சிடும். சரி, இந்த கேமரா கண்ணாடியில் எங்கே இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, வழக்கமாக நம்ம கண்ணாடி போடுறப்ப நமக்கு இந்த காது கிட்ட நம்ம வந்து மாட்டுவோம் இல்லையா, அதில் ஃப்ரண்ட்ல லென்ஸுக்கு பக்கத்தில் இருக்கும், இல்லைனா லென்ஸுக்கு நடுவில் இருக்கும். இங்கே தான் இந்த கேமரா வந்து பொருத்தி இருக்காங்க. இந்த மாதிரியான வசதியோடு உருவாக்கப்பட்ட இந்த ஸ்மார்ட் கண்ணாடி தான் இப்போ ஆபத்தானதாகவும் மாறிட்டு வருது. அதுக்கு உதாரணம் தான் நாம் ஆரம்பத்தில் பார்த்த அந்த வீடியோ. இந்த சம்பவம் மட்டும் இல்லை, இதே மாதிரி தான் கடந்த மாதம் இங்கிலாந்தினுடைய செஷையரில் ஒரு பெண், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 47 வயதுடைய ஒரு நபரோட ஹோட்டல்ல தனிமையில இருந்திருக்காங்க. அதை அந்த ஆண் நபர் தன்னோட ஸ்மார்ட் கண்ணாடியில பதிவு செஞ்சு அந்த பொண்ணுக்கே திரும்ப அனுப்பியிருக்காரு. இது தொடர்பா அந்த பெண் நீதிமன்றத்தையும் நாடி இருக்காங்க. ஆனா நீதிமன்றம் அவர் மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கலையாம் அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த சம்பவங்கள் அண்டை நாடுகளில் நடந்தாலும் நாளைக்கு நம்ம இருக்கிற இடத்துலையும் இதே மாதிரி வீடியோக்கள் நமக்கு தெரியாமலேயே பதிவு செய்யப்படலாம். ஏன், இந்தியாவில் ஏற்கனவே ஸ்மார்ட் கண்ணாடிகள் தவறா பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த சம்பவங்களாக எங்கே நடந்துச்சு அப்படின்னா, ஜெகநாதர் கோயில், அதாவது பூரி ஜெகநாதர் கோயிலையும் அயோத்தி ராமர் கோயிலையும் இந்த சம்பவம் நடந்திருக்கு. அங்கே போன ஒரு நபர் இதே மாதிரி தான் ஸ்மார்ட் கண்ணாடியை அணிஞ்சிட்டு போயிருக்காரு. அணிஞ்சிட்டு போனது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோவும் பதிவு செஞ்சிருக்காரு. இந்த நியூஸ் எல்லாமே வந்து வெளியாகி இருந்துச்சு. இப்ப இந்த நிலையில தான் இந்த மாதிரி ஸ்மார்ட் கண்ணாடி அணிறவங்க கிட்ட நாம கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது. எங்க வேணும்னாலும் எப்படி வேணும்னாலும் இந்த மாதிரியான வீடியோக்கள் பதிவு செய்யப்படலாம். ஏன்னா கண்ணாடி தானேன்னு நாம ரொம்ப அலட்சியமா இருப்போம்.
ஆனா அதுலயும் வீடியோ பதிவு செய்யறது மூலமா நமக்கு ஆபத்து இருக்குன்னு இன்னைக்கு நீங்க கண்டிப்பா தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புறேன். ஏன்னா ஒரு மொபைல் போன்ல வீடியோ பதிவு செய்யறது நமக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு. அதுல கேமரா இருக்கு, அதனால நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஆனா கண்ணாடியில கேமரா இருக்குன்னு நாம யோசிக்க கூட மாட்டோம். நாம அணியக்கூடிய சாதனங்களால வீடியோ பதிவு செய்யப்படுறப்ப, அதாவது பொதுவில் இருக்கிறவங்க அவங்களுக்குலாம் சொல்லணும், இந்த மாதிரி நாங்கள் வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லணும்லாம் எந்த அவசியமும் கிடையாது. அப்படித்தான் இங்க பல ரீல்கள் தினம் தினம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பொது வெளியில, ரயில் நிலையங்கள்ல, கோயில்கள்ல, சாலைகள்னு ஏன் காவல் நிலையங்களை கூட விட்டு வைக்கல, நீதிமன்றங்களை கூட விட்டு வைக்கல. சில வீடியோக்கள் அனுமதிக்கப்பட்ட இடம் இல்லை அப்படின்னா காவல்துறை மூலமா நாம நீக்கிடலாம். ஆனா எல்லா இடத்துலையும் இது பொருந்தாது. பார்வையாளர்கள் ஒருவேளை சம்மதிக்கல அப்படின்னா அவங்களோட காட்சிகளை நீக்கிறதுக்கோ இல்லை அழிக்கவோ இங்க எந்த வழிமுறையும் தனிநபர் பாதுகாப்பு சட்டத்துல இல்லை. அதாவது ஒரு ஹோட்டலு, மெட்ரோ நிலையம், பூங்கா இந்த மாதிரியோ கோயில்கள்லையும் யாராவது படம் பிடிக்க முடியும் அப்படின்னா அந்த காட்சிகள் அதாவது நம்ம அந்த காட்சிகளை பதிவாகி இருக்கணும்னா அதை நம்ம நீக்க சொல்றதுக்கு நமக்கு எந்த அதிகாரமும் கிடையாது, சட்டப்பூர்வ உரிமையும் கிடையாதுன்னு சொல்றாங்க. வேணும்னா நீங்க அந்த வீடியோவை ரிப்போர்ட் பண்ணலாம். அது மூலமா அந்த பதிவை முடக்கிறதுக்கு தொழில்நுட்ப நிறுவனங்கள் பயனர்களுக்கு அறிவுறுத்தலாம் அப்படின்னும் சொல்லப்படுது. ஆனா இது கட்டாயம் இல்லைன்னு சொல்றாங்க. உண்மையை சொல்ல போனா இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு தீர்வுன்னு எதுவுமே இல்லை. இது மாதிரியான தனி உரிமை மீறல்கள்ல இருந்து பெண்களை பாதுகாக்கிறதும் இப்ப கேள்விக்குறியா தான் இருக்கு. அதனால நாம தான் பாதுகாப்பா இருக்கணும். இந்த சாதனங்கள்ல எப்படி கேமரா இருக்குன்னு கண்டுபிடிக்க நம்ம கத்துக்கணும். கேமராக்கள் பொருத்தப்பட்ட எல்லா கண்ணாடிகள்லையும் ஒரு வெளிப்படையான ஒரு ஒளி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அது எல்லா கண்ணாடியிலையும் இருக்குமான்னு கேட்டா தெரியாது. ஏன்னா பகல் நேரத்துல அந்த ஒளி நமக்கு தெரிய போறதும் இல்லை. ஸோ இந்த மாதிரி அட்வான்ஸ்டான ஸ்மார்ட் கண்ணாடியெல்லாம் போட்டிருக்காங்களா, இல்லை நம்ம பழகக்கூடிய நபர் உண்மையாக இருக்காங்களா, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். இது பெண்கள் இந்த மாதிரியான விஷயங்களில் இன்னும் பாதுகாப்பாக இருக்கணும். அதுவும் தனிமையில் பேசும்பொழுதோ இல்லை நீங்கள் தனியாக ஒரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இன்னும் கொஞ்சம் அவேர்னஸை வளர்த்துக்கோங்க அப்படிங்கிறதா சமூக ஆர்வலர்களும் நமக்கு சொல்கிறாங்க.